தமிழகத்திற்கு பல்லாயிரக்கணக்கான கோடி முதலீடுகளை ஈர்த்த விஷ்ணு வேணுகோபால் ஐஏஎஸ் தற்போது முதலமைச்சர் விஜயோட கூடுதல் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அமெரிக்காவோட கை நிறைய சம்பளம் தரும் வேலையை தொடர்ந்து இந்தியா வந்தவர். முதலீடுகளை ஈர்க்கிறதுல ஒரு கிங். கலெக்டராக இருந்தப்போ மக்களோட நாயகன். 3 தேசிய விருதுகளை வென்ற விஷ்ணு வேணுகோபால் ஐஏஎஸ் இப்போது முதலமைச்சர் விஜயோட நேரடி நிர்வாக குழுல இருக்கிறாரு. விஜயோட மாஸ்டர் பிளானுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மூளை இவரோடது தானா? தமிழக அரசு நிர்வாகத்துல நடக்க போற அதிரடி மாற்றங்கள் என்னென்ன? அமெரிக்கால ரிஸ்க் அனாலிஸ்டாக இருந்த ஒரு அதிகாரி இன்னைக்கு தமிழகத்தோட பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்தது எப்படி? விஜயோட நம்பிக்கைக்குரிய அதிகாரியாக இவர் மாறியதற்கு பின்னணி குறித்து நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு நிர்வாகத்துல மிக முக்கியமான ஒரு மாற்றமாக கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்போட தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றி வந்த விஷ்ணு வேணுகோபால் ஐஏஎஸ் தற்போது முதலமைச்சர் அலுவலகத்தோட கூடுதல் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. தமிழகத்துக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுல மிக சிறந்த பங்களிப்பை வழங்கின ஒரு இளம் மற்றும் துடிப்பான அதிகாரிய முதல்வர் விஜய் தன்னோட நேரடி நிர்வாக குழுல இணைத்திருப்பது நிர்வாக வட்டாரங்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்தோட தொழில் வளர்ச்சி பாதையில ஒரு புதிய வேகத்தை ஏற்படுத்தினதுல விஷ்ணு வேணுகோபாலுக்கு பெரும் பங்கு உண்டு. தமிழக அரசோட தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு முகமையான கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்போட சிஇஓவாக இருந்தப்போ அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் உலகளாவிய நிறுவனங்களோட கவனத்தை தமிழகத்தின் பக்கம் திருப்பிச்சு. குறிப்பாக மின்சார வாகனங்கள், செமிகண்டக்டர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறைகளில் பெரும் முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வர்றதுல அவர் ஒரு ஊக்க சக்தி போல செயல்பட்டார். முதலீட்டாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவது, அவர்களுக்கு தேவையான அனுமதிகளை ஒற்றை சாளர முறையில் பெற்றுத்தருவது என தொழில் சூழலை எளிதாக்குனதுல இவரது பங்கு அவசியமானது. பல பன்னாட்டு நிறுவனங்கள் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தங்களோட தொழிற்சாலைகளை அமைக்கிறதுக்கு விஷ்ணு வேணுகோபாலோட திட்டமிடலும் வேகமான செயல்பாடும் முக்கிய காரணமாக அமைஞ்சிருந்துச்சு. கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்பிற்கு வருவதற்கு முன்னாடி விஷ்ணு வேணுகோபால் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றியப்போ மக்கள் மத்தியில மிகுந்த நற்பெயர் பெற்றவர். குறிப்பா அங்க இருக்கிற அரசு மருத்துவமனைகள்ல பிரசவ கால மரணங்களை குறைக்கிறதுக்கு அவர் எடுத்த நடவடிக்கைகள் அவருக்கு தமிழக முதலமைச்சரின் சிறந்த நிர்வாகத்திற்கான விருதை பெற்று தந்துச்சு. போதைப்பொருள் ஒழிப்புல அவர் காட்டின தீவிரம் மற்றும் தேர்தல் நடைமுறைகள்ல அவர் புகுத்திய புதுமைகள் ஆகியவற்றிற்காக இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து, தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திடமிருந்தும் தேசிய விருதுகளை வென்றிருக்காரு. கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்த விஷ்ணு வேணுகோபால் சிறு வயதுல இருந்தே படிப்புல சிறந்து விளங்கினவர். இந்தியாவோட முதன்மையான கல்வி நிறுவனங்கள்ல ஒன்றான திருச்சி NITல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அதன் பிறகு அமெரிக்காவுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு முன்னணி நிறுவனத்துல ரிஸ்க் அனாலிஸ்டாக பணியாற்றியிருக்காரு. அமெரிக்காவோட வளர்ச்சிக்கும் இந்தியாவோட வளர்ச்சிக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை கண்ட அவரு தன்னோட தாய் நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்துல தன்னோட கை நிறைய ஊதியம் தரும் வேலையை திறந்து இந்தியாவுக்கு திரும்பியிருக்காரு. 2011 வருஷம் நடந்த சிவில் சர்வீஸ் தேர்வுல அகில இந்திய அளவுல 34வது இடத்தை பிடிச்சி IAS அதிகாரி ஆயிருக்காரு. விஷ்ணு வேணுகோபாலோட இந்த தனித்துவமான நிர்வாக திறமைக்கு அவரோட கல்வி மற்றும் முந்தைய பணி அனுபவம் ஒரு வலுவான அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. IAS அதிகாரி ஆவதற்கு முன்னாடியே அவர் சர்வதேச அளவுல பொருளாதார மற்றும் நிதித்துறையில அனுபவம் பெற்றவர். அமெரிக்கால ஒரு மிகச்சிறந்த ரிஸ்க் அனாலிஸ்டாக பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு. சிக்கலான தரவுகளை ஆய்வு செய்யறது, நிதி அபாயங்களை கணிப்பது மற்றும் முதலீட்டு உத்திகளை வகுக்கிறதுல இவருக்கு இருந்த நிபுணத்துவம் அரசு பணியிலையும் பிரதிபலிச்சது. ஒரு தொழில்முறை முதலீட்டாளர்களோட கோணத்துல அரசு அணுகவும் ஒரு அதிகாரியோட கோணத்துல சட்ட திட்டங்களை செயல்படுத்தவும் தெரிந்த அபூர்வமான அதிகாரியாக இவர் திகழ்ந்தாரு. இந்த திறமையே அவரை மற்ற இளம் அதிகாரிகள் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுச்சு. மாவட்ட ஆட்சியராக மட்டும் இல்லாம சென்னை மெட்ரோ குடிநீர் வாரியத்தோட செயல் இயக்குநராகவும், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தோட மேலாண் இயக்குநராகவும் பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு. மத்திய அரசோட கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்திலையும் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றி டெல்லி மற்றும் சென்னை என 2 தளங்கள்லையும் நிர்வாக அனுபவத்தை பெற்றிருக்காரு. இத்தகைய பன்முக அனுபவமே இன்னைக்கு அவரை முதல்வர் விஜயோட நம்பிக்கைக்குரிய அதிகாரியா மாற்றிருக்கு. தற்போது முதலமைச்சர் விஜய் அலுவலகத்தோட
கூடுதல் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளதன் மூலமா தமிழகத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டங்கள்லையும் அவரோட பங்களிப்பு இருக்கும் என நம்ம எதிர்பார்க்கலாம். முதல்வரோட நேரடி கண்காணிப்புல இருக்கிற முக்கிய திட்டங்கள், கொள்கை முடிவுகள் மற்றும் மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துகிற பணிகளில் அவர் ஈடுபடுவார். அவரோட அறிவுத்திறன் மற்றும் துடிப்பான செயல்பாடு காரணமா தமிழக அரசோட நிர்வாக எந்திரத்துக்கு ஒரு புதிய ஆற்றல் கிடைக்கும் என நம்பப்படுது. உலக பொருளாதார சூழலை புரிஞ்சுக்கிட்டு மாநிலத்தோட நலனுக்காக செயல்படும் விஷ்ணு கோபால் போன்ற அதிகாரிகள் விஜய்க்கு பெரும் துணையாக இருப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு அச்சமும் இல்லை. நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் தொழில்துறை முன்னேற்றத்தில் ஆர்வம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால விஷ்ணு வேணுகோபாலோட நியமனம் அரசு அதிகாரிகளுக்கு இடையில வரவேற்பை பெற்றிருக்கு. அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையில ஒரு பாலமாக செயல்படுறதுல அவர் காட்டின வேகம் இனி ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்திலையும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்ற இந்த சூழல்ல விஷ்ணு வேணுகோபால் ஐஏஎஸோட இந்த புதிய பயணம் மிக முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தமிழகத்தோட தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற முதலமைச்சர் விஜயோட இலக்கிற்கு விஷ்ணு வேணுகோபால் போன்ற ஒரு விஷன் உள்ள அதிகாரியோட வரவு மிகப்பெரிய பாலமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. களத்தில் இறங்கி முதலீடுகளை ஈர்த்த இவரோட வேகம் இனி ஒட்டுமொத்த முதலமைச்சர் அலுவலகத்தோட செயல்பாட்டிலையும் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்க அனுபவம், மாவட்ட நிர்வாகத்தில் பெற்ற விருதுகள் மற்றும் முதலீட்டாளர்களோட நம்பிக்கையை பெற்ற ஆளுமை என விஷ்ணு வேணுகோபால் ஐஏஎஸோட இந்த புதிய பயணம் தமிழகத்தோட பொருளாதார பாதையில ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும். இப்போ உங்களோட கருத்து என்ன? திறமையான இளம் அதிகாரிகளை தன்னோட நேரடி நிர்வாக குழுல இணைக்கிற முதலமைச்சர் விஜயோட இந்த அதிரடி மாற்றங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது தமிழகத்தோட தொழில் வளர்ச்சியை இன்னும் வேகப்படுத்துமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update.